ஸ்டார்டிங்ல கிராமத்துல வண்டியில முட்டைகள் எல்லாத்தையும் ஒரு 2 பேரும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பாஸ்ன்னு சொல்லலாம். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோ எல்லா முட்டைகளும் வியாபாரம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க வண்டி ஓட்டிட்டே போறாங்க. ஹீரோக்கு செம தூக்கம் வருது. நான் சொக்கி போய் தூங்கிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு இடத்துல அவங்க பாஸ் வண்டியை நிறுத்துறாங்க. இறங்க சீக்கிரமா நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கெட்டப் எல்லாம் அப்படியே மாத்திட்டு ஏதோ பெயிண்ட் பண்ண போறாங்கன்னு நினைப்போம். ஆனா அது கிடையாது. அங்க கேங்ஸ்டர் ஒருத்தனை மர்டர் பண்றதுக்காக கிளீன் பண்ண இவங்களை கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் உங்க பாஸும் சேர்ந்து அந்த இடத்துல கவர்லாம் பண்ணி பக்கம் வந்த ஆள கையில ரவுடிங்க அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கட்டி வச்சிட்டு இருக்கும் போது அந்த கையில தொங்கிட்டு இருக்கிறவங்களும் யாரா நீங்க, நான் யாரும் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன போய் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, மாமனே என்கிட்ட நீங்க மாட்டினீங்கன்னா காலி ஆயிருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிற கேப்ல ஹீரோக்கு செம கோவம் வந்தது. சரி வாயில டேப்பை போட்டு ஒட்டிலான்னு டேப் எடுத்துட்டு வரும்போது அங்க ஒரு அடியாள் வந்து நிக்க, அதை பார்த்து ஹீரோ பயந்து போயிடுறாரு. இப்ப அவங்க பாசம் தலைவர் வந்துட்டாரா அப்படின்னும் போது அவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னும் போது ஏன்பா அதை என்கிட்ட சொல்லல, நான் அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு பாஸ் வேகமா போறாரு. அங்க கேங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பான். தலை நீங்க வந்துட்டீங்களான்னு போது நான் எப்ப வந்துட்டேன், சரி மத்த விஷயத்துல அப்புறமேட்டு பாத்துக்கலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கட்டி போட்டோம்னா பயங்கரமா இவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க. அங்க இருந்து ரவுடிங்க எல்லாரோட கோட்டையும் பாஸ் ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது ஹீரோ அதெல்லாம் உதறி ஆங்கர்ல போடுவார். ஹீரோக்கு கோட் போடணும்னு ரொம்ப ஆசை. அதுல இருந்து ஒரு கோட்டை போட்டு கண்ணில நிக்கும் போது அவங்க பாஸ் பாத்துறாங்க. டேய் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா உன்னை கொலை பண்றவாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா, வெளியவான்னு சொல்லிட்டு தலைவரே நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நாங்க வந்து இதை கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஹீரோ கூட்டிட்டு வெளியே போறாங்க. இப்ப அவங்க சமையலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு அங்க அந்த காரை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆயிரும். அந்த கார்ல உட்காந்து ரவுடி மாதிரி சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க பாஸ் வந்துடுறாங்க. தம்பி பேராசைப்படுறது ரொம்பவும் தப்பு, இந்த இடத்துக்கு நீ போகணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா, நமக்கு இந்த வேலை கொடுத்து நம்மளே ஒரு ஆளை மதிக்கிறாங்கன்னா நம்ம தலைவருக்கு நம்ம நன்றியா இருக்கணும், இப்பெல்லாம் நீ பண்றதை அவங்க பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் வெட்டி கூறு போட்டுருவாங்க, இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பாஸ் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. பார்த்தா அந்த ஆளை மர்டர் பண்ணிருப்பாங்க. அங்க எந்த கேங்ஸ்டரும் இவங்க கதையை முடிச்சாச்சு, பேக் பண்ணி புதைச்சிருங்க, நான் கிளம்புறேன் போது தலைவரே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் போது இங்க பார், அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ அந்த இடத்துல போய் இந்த விஷயம் செய்யணும் போது தலைவரே அந்த வேலையில என்னால பண்ண முடியாதுன்னு போது நான் உங்ககிட்ட ரெக்வஸ்டா கேட்கல, நீ பண்ணணும், எவ்வளவு பணம் வேணாலும் கேளு நான் தரேன் போது தலைவரை பணம் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்ற வேலை பண்றது ரிஸ்க், நாங்க இப்ப வரைக்கும் பண்ற வேலையை நீ கொஞ்சம் சேஃபா இருக்குன்னு தான் நாங்க பண்றோம், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு போது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவர் அங்கிருந்து போகும்போது இங்க ஹீரோவும் அந்த ஆளை கட்டி போட்ட கயிறை வேகமா அவுக்கும் போது ஒரு கயிறு கேங்ஸ்டரோட மேல பட்டுரும். கேங்ஸ்டர் யாரா அவனுக்கு வர சொல்லு அப்படின்னும் போது அவங்க பாச தலைவரை விட்டுருங்க, அவன் பாவம் தலைவரே, அவன் அதை சொல்ல மாட்டான் போது இல்ல தலைவரே, ஹீரோக்கு காதும் வாயும் பேச முடியாது, பாவம் அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிதான் நான் வேலையில சேர்த்துக்கிட்டேன், அவனை விட்டுருங்க போது ஓ அப்படியா, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு, சரி என்ன பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஹீரோ கிட்டே கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நீ இன்னைக்கு நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு போவாங்க. ஹீரோக்கு அதை சுத்தமா பிடிக்காது. இப்போ கொலை பண்ணவனை பேக் பண்ணிட்டு அங்க இருந்து காட்டுக்குள்ளேயே புதைக்கிற வேலையை ஹீரோ அவங்களோட பாசம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க பாசம் ஐயோ டைரக்ஷன் மாத்தி வச்சுட்டேன்டா, திரும்பவும் புதைக்கணும்டான போது ஹீரோ செம்ம டயர்டா இருவாரு. பட் இருந்தாலும் அவங்க பாஸ் சொல்றான்னு சொல்லி திரும்பவும் எல்லாத்தையும் தோண்டி புதைச்சு வச்சிருவாங்க. இப்ப அவங்க பாசம் பைபிள்லாம் வச்சு ப்ரே பண்ண ஆரம்பிப்பாரு. பண்ணிட்டு ஹீரோ கிட்ட நான் உனக்கு ஒரு பைபிள் கொடுத்தேனே அதை நீ படிச்சியா இல்லையா, அதை டெய்லியும் படிச்சாதான் உனக்கு வாய் பேச வரும், மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு வண்டியில வராங்க. அப்படி ஹீரோ அவங்க கிராமத்துல டிராப் பண்ணும்போது அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க தோட்டத்துல வளைஞ்சதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பாசம் இன்னும் இந்த பாட்டி உயிரோடையா இருக்கு, இது கிட்ட யாரு வாங்க போறாங்க, இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பாட்டி பாவமா இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் முட்டை இருக்காது எடுத்து போய் பாட்டி கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் கேங்ஸ்டர் கிட்ட வாங்கின பணத்தை 50-50 ஷேர் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். இப்ப ஹீரோ வந்து முட்டையை அந்த பாட்டிகிட்ட கொடுக்க போற. அந்த பாட்டி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னும் போது பயந்துட்டு டக்குன்னு கையை உதறிட்டு சைக்கிள் எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போறாரு. ஒரு காட்டுக்கு நடுவுல தான் அவரோட வீடு இருக்கும். வீட்டுக்குள்ள வேகமா போன பிறகு படுத்து தூங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க கேங்ஸ்டர் சொன்ன மாதிரி ஒருத்தங்களை கிட்னாப் பண்ணதுக்காக பாஸும் ஹீரோவும் வந்திருப்பாங்க. இப்போ நர்சரி ஸ்கூல்ல ஒரு ஆள் கால் பண்ணிட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த அட்ரஸ் யாருக்கு சொல்றாங்கன்னா பாஸ் கிட்ட தான் சொல்றாங்க. இப்ப பாஸும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. டே எந்த பிரச்சனை வேணா வரலாம், நம்ம எதுக்கும் சேஃபா இருக்கணும், ஒரு உருட்டுக்கட்டை எடுன்னும் போது அது இல்லடா இது எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் எடுத்துட்டு அவங்க அந்த கிளாஸ்க்குள்ள போறாங்க. கது ஓபன் பண்ணிட்டு ஹீரோவும் எல்லா இடத்தையும் ஆகும்னு சொல்லிட்டு இடிறாரு. பார்த்தா அங்க யாருமே இல்ல. இந்த ரூம் தானே சொன்னாங்க, யாருமே இல்லையே, ஒருவேளை பக்கத்து
பக்கத்து ரூமா இருக்குமா நான் பாக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் போறாங்க. இப்போ ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறாரு. என்னடா நான் இங்கதான் இருக்கான்னு போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு சப்ப மாட்டுதானா, இந்த பொண்ணை கடத்த சொல்லிதான் பாஸ் சொன்னாரா, நான் செலக்டா பண்ணிருவேனே அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன், நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன், நமக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி உங்க பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் சைலண்டா இருக்கும் போது உங்க பாஸ் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, கேங்ஸ்டர் இந்த பொண்ணோட அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி பணத்தை லம்ப் அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணாரு. ஆனா பைத்தியக்காரனுங்க இந்த பொண்ணோட அண்ணனை கடத்தது பதில் இந்த பொண்ணை கடத்திட்டாங்க. அதனாலயும் என்னன்னு தெரியல, அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்டா அவன் கொடுக்கவே மாட்டேன்ட்டா. என்னதான் அப்பாவா இருப்பான் அவன், பொண்ணு மேல அக்கறையில போல அவனுக்கு. கேங்ஸ்டர் அவங்க அப்பா பணம் தர வரைக்கும் அந்த பொண்ணா ரொம்ப பொறுப்புல பாத்துக்க சொல்லிட்டாரு. நம்ம பக்காவா பண்ணோம்னா நம்மளுக்கு $3000 கிடைக்கும் அப்படின்னும் போது ஓ அப்படியா சரின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, என் வீட்டு பக்கத்துல நிறைய ஆட்கள் இருக்காங்க, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனா வச்சுக்கோ, அந்த பொண்ணை ஏதாவது போட்டு குத்துரும், அதுக்கப்புறம் போலீஸ் கூட்டிட்டு போய் ஆல்ரெடி ஒரு பக்கம் கால் உடஞ்சிருக்கு, மறுபக்கம் காலையை உடச்சு தள்ளிடுவானுங்க, அதனால இந்த பொண்ணு என்கிட்ட இருந்தா ரிஸ்க், நீ வீட்டுல தனியா தானே இருக்க, நீ கூட்டிட்டு போன்றத சொல்றாங்க. ஹீரோவை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுவார். வேற வழி இல்லடா, ஒரு நாள் தானே, நீ கூட்டிட்டு போய் வச்சுக்கோ, அந்த பொண்ணு ஏதாவது சமத்து போனாதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ செம கடுப்பாயிடுறாரு. வேற ஆப்ஷனே இல்ல, நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லி இப்ப கார் டிரைவ் பண்ணிட்டே வராங்க. அந்த பொண்ணு என் அப்பா வருவாருன்னும் போது ஓ அப்பா வந்துருவாருமா கவலைப்படாத, நாளைக்கு தான் வரப்போறாருன்னும் போது அப்ப உங்ககிட்ட என் அப்பா பணம் கொடுத்துட்டாரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கிளவரா பேசுவா. இதை கிட்ட அந்த பாஸும் இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, பாருமா நாளைக்கு உன் அப்பா வருவாரு, உன் அப்பா வந்து பிறகு நீ போலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு கடத்திட்டுலாம் நாங்க போல, உன் அப்பா நானும் ஃப்ரெண்டு தான், உன் அப்பா ஒரு பிசினஸ் வேலைக்காக வெளியே போயிருக்காரு, நாங்க தான் உன்னை பாத்துக்க போறோம் அப்படின்னும் போது ஓ அப்படியான்னு சொல்லி கேள்வி மேல கேள்வியா அவ கேட்க, இந்த பொண்ணை வச்சு நான் என்ன பாடுபட போறேன்னு சொல்லி ஹீரோ கடுப்பாயிருவாரு. இது கேட்ட பாஸ்லாம் நீ ரொம்ப பேசுற, கொஞ்ச நேரம் தூங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் வண்டியை வேற ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு கரெக்டா ஹீரோட வீட்டுக்கிட்ட வந்துருவாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட நீ அண்ணா கூட தான் இருக்க போற, சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவங்க பாஸ் போயிடுறாங்க. ஹீரோவும் சைக்கிளை எடுத்துட்டு அந்த பொண்ணை உட்காரு அப்படின்னும் போது அந்த பொண்ணை பயந்துட்டே உட்காந்துட்டு இருப்பா. இப்ப அங்க ஒரு பாட்டி போறத பார்த்து அந்த பொண்ணு வேகமா இறங்கி பாட்டி கிட்ட பாட்டி இவன் எனக்கு கடத்திட்டான், போலீஸ் கால் பண்ணுங்கன்னும் போது அந்த பாட்டியும் ஏன்னா உன் தங்கச்சி ஒழுங்கா பிடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணை பயந்துட்டே வருவா. இந்த வாட்டி ஹீரோ ரொம்ப தெளிவா அந்த பொண்ணை பக்காவா கயிறால டைட்டா கட்டிட்டு வீட்டுக்கிட்டே கூட்டிட்டு வந்துருவார். இப்ப கதை ஓபன் பண்ணிட்டு ஹீரோ போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா துணி எல்லாமே குப்பை மாதிரி குவிஞ்சு கிடக்கும். ஹீரோவும் போய் பேக்கை கீழே போடுவார். இப்போ டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு குட்டி பொண்ணு எழுந்து நிக்கிறா. பசிக்குது அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. ஹீரோ ஒரு பேக்ல அந்த போட்டோ எடுத்து கொடுக்குறாரு. இப்ப கடத்திட்டு வந்து அந்த பொண்ணு கிட்டயும் கொடுக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு சாப்பிடல. அவர் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போறாரு. இப்போ கடத்திட்டு வந்த அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணு கிட்ட இங்க போன் ஏதாவது இருக்கான்னு போது இல்ல அப்படின்றது அந்த பொண்ணு சொல்லுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத, என் அப்பா நான் கூட்டிட்டு போக வரும்போது நீயும் என் கூட வந்துரு அப்படின்னும் போது அப்ப என் அண்ணனா ஆமா என் அண்ணன் இருக்கானா, அவன் தனியா இருப்பானு போது உண்மையாவே அவன் அண்ணனான்னு போது ஆமா என் அண்ணன் தான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்த பிறகு ஹீரோ கட்டி பிடிச்சவங்க தங்கச்சி தூங்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிப்பான. ஹீரோ கதவு கிட்டே நல்லா மல்லாந்து தூங்கிட்டு இருப்பாரு. வேற ஆப்ஷன் இல்ல, நம்ம இன்னைக்கு இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் நல்லா தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பொண்ணு எழுந்து பாக்குறா. ஹீரோ முகம் கழுவிட்டு இருப்பாரு. அவர் தங்கச்சி வாஷ்ரூம் போவா. தங்கச்சி கிட்ட உண்மையாவே சொல்லு அவன் அண்ணன் தான், நான் போய் சொன்னேன் கிட்ட போது நான் ஏன் போய் சொல்லணும், அது என் அண்ணன் தான் அப்படின்றத அவ சொல்லுவா. சரி உன் அண்ணன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னும் போது அவன் மண்டையை சொரிஞ்சுட்டு அங்க இருந்து வேகமா போயிருவா. இப்ப ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்க பாஸ் கிட்ட இருந்து, கேங்ஸ்டருங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்த கிளீன் பண்ணும், சீக்கிரமா வா, இந்த பொண்ணு உன் வீட்டுல வச்சு லாக் பண்ணிட்டு வான்னும் போது என் தங்கச்சி இருப்பானால என்னால லாக் பண்ணிட்டுலாம் வர முடியாது அப்படின்றத ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணுவார். அப்ப வேற வழியில அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளீன் பண்ண அந்த இடத்துக்கு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வருவாங்க. இந்த வாட்டி யார தொங்க வச்சிருப்பாங்கன்னா பாஸோட கேங்ஸ்டர் தான். இந்த வாட்டி வேற ஒரு கேங்ஸ்டர் மர்டர் பண்ணி தொங்க வச்சு அடிச்சிருப்பாரு. கடைசியில உங்களுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கையில டைட்டா கட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த கேங்ஸ்டரை பார்க்கும்போது ஹீரோக்கே கோவம் வரும். மூஞ்சிலே குத்திட்டு வேகமா வந்து ஓடி போயிருவாங்க. இப்ப உங்க பாஸும் அங்க இருக்கிற ஹெட் கேங்ஸ்டர் கிட்ட தலைவரே இந்த கேங்ஸ்டரை என்கிட்ட ஒரு பொண்ணை கொடுத்துட்டாங்க, அந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க போது ஆல்ரெடி இந்த கேங்ஸ்டர் நிறைய பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்கப்பா, அதெல்லாம் சரி பண்ணவே எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதெல்லாம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு யாரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேங்ஸ்டர் சொன்ன பிறகு அவங்க பாஸும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்போ மர்டர் ஆன இந்த கேங்ஸ்டரை இவங்க புதைச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணும் பாஸ் கிட்ட அப்பா எப்ப வருவாரு போது கவலைப்படாத அப்பா வந்துருவாரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அடுத்த நாள் நர்சரிக்கு பாஸும் ஹீரோவும் போவாங்க. இந்த பொண்ணு எங்க கிட்டதான் இருக்கா, இந்த பொண்ணை நீங்க வச்சுக்கோங்கள, என்கிட்ட ஆல்ரெடி கேங்ஸ்டர் பணம் தரேன்னு சொன்னா ஆனா இப்ப ஒரு உயிரோட எல்லாம் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது நான் என்னப்பா பண்றது, என்கிட்டயும் பணம் தரேன்னு சொல்லிதான் நாங்களும் இந்த பொண்ணை இங்க வச்சுட்டு இருந்தோம், நான் போலீஸ் கிட்ட
மாட்டினா எங்கேயும் பின்னி பதல எடுத்துருவாங்க, இது ரிஸ்கான விஷயம் தான் போது பாசம் அதுக்கு நாங்க என்ன பண்றது, நீங்களே இந்த பொண்ணை வச்சுக்கோங்கன்னா உங்க அப்பா கிட்ட பணத்தை கேளுங்க போது உங்ககிட்ட இப்ப அந்த பொண்ணு இருக்குது சேஃப் தான், நாங்க வேணா ஒரு ஹெல்ப் பண்றோம், அந்த பொண்ணு கையாலேயே லெட்டர் எழுதி உனக்கு கொடுக்க சொல்லுங்க, அதை அவங்க அப்பாட்ட கொடுத்து நாங்க பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குறோம், பணம் கிடைச்ச பிறகு 50-50 ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இது கேட்ட பாசம் சரி ஓகே தான், லெட்டர் தானே நாங்க எழுதி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப ஹீரோ கடைக்கு போய் பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட எழுத சொல்லுவாரு. அந்த பொண்ணு உங்களோட போன்ல இருக்க மெசேஜ் பார்த்து எழுதிட்டே இருக்கும் போது ஹீரோட தங்கச்சியும் என்ன எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்றத கேட்பா. அந்த பாப்பா ஸ்கூலுக்கே போகலாம், அவங்க அண்ணன் வீட்டுல எல்லாம் வச்சிருக்கனால அவனுக்கு படிப்பறிவு இருக்காது. இதை தெரிஞ்சுட்டு அந்த குட்டி பொண்ணு அந்த பொண்ணுக்கு படிக்கிறது எல்லாம் சொல்லி தருவா. இப்ப எழுதுறது என்னன்னா, என்ன ஒருத்தங்க கடத்திட்டாங்க, எனக்கு பணம் கொடுங்க, கொடுத்தாதான் என்னால உங்களை பார்க்க முடியும் அப்பா அப்படின்னு சொல்லி அவ எழுதிப்பா. இதை கேட்டு அந்த குட்டி பொண்ணு ஆமா யாரு கடத்தினா உன்ன போது பணத்துக்காக சில பேர் கடத்தினாங்க, இப்ப அம்மா பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோவை பாப்பா. அவங்க தங்கச்சி எனக்கு அண்ணனை பாக்குறேன் போது அவர் கோவம் வந்துடும், டக்குன்னு சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன அந்த பேப்பரை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் அந்த நர்சரி ஸ்கூல் பாத்துக்கிட்டு ஒருத்தர் கிட்ட கொடுப்பாங்க. அவரும் லெட்டரை பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, இதை நீங்க க்ளூ போட்டு ஒட்டினீங்களா இல்ல வாயால இப்படி பண்ணீங்களான்னும் போது பாஸ் யோசிப்பாரு, மன்னிச்சிருங்கப்பா இவனுக்கு கொஞ்சம் அறிவு இல்லைன்னா தான் அவன் தப்பா பண்ணிட்டான், நம்மளை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு போக கூடாது, அடுத்த வாட்டி இது மாதிரி பண்ணாதீங்க, உங்களோட ஃபிங்கர் பிரிண்டும் உங்களோட முடிப்பட்டா கூட ரிஸ்க் தான் போது சரி சரி அடுத்த வாட்டி நாங்க பக்காவா பண்ணிடுறோம், லெட்டர் கரெக்டா கொடுத்துருங்கப்பா, சீக்கிரமா இந்த பொண்ணை அனுப்பணும்ல அப்படின்னும் போது நாங்க பாத்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, கேங்ஸ்டர் இறந்த பிறகு அவரோட கோட்டை இவரு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதனால புரிஞ்சு வாஷ் பண்ணி ரத்தக்கார போற வரைக்கும் தோச்சுக்கிட்டே இருக்கிற கேப்ல இங்க கடத்திட்டு வந்த அந்த பொண்ணும் ஹீரோட தங்கச்சி கிட்ட இந்த இடம் மோசமா இருக்குல்ல, நான் உனக்கு துணி எப்படி மடிக்கணும்னு சொல்லி தரேன், நம்ம இதை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பக்காவா வீட்டை செட் பண்ணி வச்சிருவா. ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிரும். அது மட்டும் இல்லாம அவரோட தங்கச்சிக்கு அவ சாப்பிடுறது எப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கே கொஞ்சம் வினோதமா தெரியும். அப்படியே சாப்பிட்டா நீங்க நைட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்போ நைட்டு அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம ஹீரோ பாக்கெட்ல இருக்கிற போனை எடுக்க போகும்போது ஹீரோ முழிச்சுக்கிறாரு. நான் வாஷ்ரூம் போன பயமா இருக்கு துணைக்கவான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போவா. வெளியேதான் இருக்கியா, எனக்கு ஏதோ சத்தம் கூடணும் போது ஹீரோ கை தட்டிக்கிட்டே இருப்பாரு. கேட்கல அப்படின்னும் போது கை தட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்தவங்க கதை திரும்ப மர்டர் ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஹீரோ அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அந்த லெட்டர் போய் சேர்ந்துருச்சா, எங்க அப்பா கண்டிப்பா வந்துருவா தானே போது ஹீரோ ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வீட்டு கூட்டிட்டு வர்றாரு. அந்த பொண்ணு நல்லா டைட்டா கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணு அங்க இந்த பாட்டியை பார்த்துட்டு ஹாய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு ஹீரோ கூட நல்லாவே செட் ஆயிட்டா. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு வீட்டுல இருக்க எல்லா துணியும் துவைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பா. அப்படி எடுத்துட்டு வரும்போது ஹீரோட இன்னரும் இருக்கும். அதை பார்த்து ஹீரோ கொஞ்சம் ஷை ஆயிடுவாரு. இதெல்லாம் எடுக்காது அப்படின்னும் போது ஒரு தங்கச்சியும் இப்பயாவது இதெல்லாம் கிளீன் பண்ணலாமே, ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை அடிச்சுட்டே இருப்பா. அவரோட இன்னர் மட்டும் எடுத்துட்டு அவர் வேகமா ஓடி போயிருவாரு. இப்ப தோச்ச துணி எல்லாம் அவங்க புரிய கஷ்டப்படும் போது ஹீரோவும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சிருவாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ பாசன் வராரு. அவர் தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அங்க ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா எதுக்குன்னா, நர்சரி ஸ்கூல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லெட்டர் எழுத மட்டும் போதாது போட்டோவை எடுத்து அனுப்பணும் சொல்லி ஒரு கேமரா வேற வாங்க சொல்லியிருப்பாரு. அவங்க பாசம் அந்த கேமரா அந்த பொண்ணை போட்டோ எடுக்கணும், ஆனா இதுல எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு குழம்பிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு எனக்கு தெரியும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பா. சரி சரி இப்ப நீ நில்லு, நாங்க போட்டோ எடுக்கணும் போது ஈன சிரிச்சிட்டே நிற்பா. இங்க பாருமா நாங்க உன்னை கடத்தி வச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் சோகமா இரு, அப்பதான் உங்க அப்பா எங்களுக்கு லம்பா பணம் கொடுப்பாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போஸ் கொடுத்துட்டு இருப்பா. இப்ப போட்டோ எடுத்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க பாஸ் நர்சரி ஆட்கள் கிட்ட ஏதோ சொல்லும் போது அவங்க சொல்றதை கேட்டே வர அப்செட் ஆயிடுவாரு. அதே இடத்துல இங்க ஹீரோட தங்கச்சியும் கடத்தின அந்த பொண்ணு கிட்ட ஆமா நீ அம்மா பார்க்க மாட்டியா, அவனுக்கு போர் அடிக்காதான்னும் போது எனக்கும் என் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா என் அப்பன்னு கூட்டிட்டு போக மாட்டார் போல, அவருக்கு அவங்க பையன் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லி இவ அப்செட்டா பேசிட்டு இருப்பா. இப்ப ஹீரோவோ அவங்க பாஸ் கிட்ட என்ன பாஸ் நடந்ததுன்னு கேட்கும் போது நம்ம எவ்வளவு வேலை பண்றோம்டா, இவங்க ஒரு வேலை பண்ணாம பணத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறானுங்க போது என்னது அப்படின்னு கேட்பாரு. நம்ம இந்த பொண்ணையும் வச்சுட்டு இந்த பொண்ணுகிட்ட லெட்டரையும் வாங்கி கொடுக்குறோம்ல, இப்போ இந்த பொண்ணோட அப்பா பணம் தராராம், அந்த பணத்தை நான் போய் வாங்கணும்னு சொல்றான் அவன். ஏன்னா அவன் போனா போலீஸ் கிட்ட மாட்டிப்பானா, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பாக்கு அவனோட முகம் தெரியுமா, எப்படின்னு நேக்க கோத்து விடுறான் பாரு. வேற வழி இல்ல, என்ன பண்றது, பணத்துக்கு ஆசைப்பட்டா இவ்வளவு பாடுபட்டு தானே ஆகணும். சரி நாளைக்கு நான் போறேன், ஆனா நான் மட்டும் சொன்ன டைமுக்கு பணத்தோட வரலன்னா இந்த பொண்ணை இந்த இடத்துல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ கொடுப்பாங்க. கடவுளே நாளைக்கு நல்லபடியா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பாஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. ப்ளூ கலர்ல கேப் இருக்கிறது தான் பணம் எடுத்துட்டு வருவாருன்றது இவருக்கு தெரியும். அதனால யாரெல்லாம் ப்ளூ கலர் கேப் போட்டிருக்கான்னு பாத்துட்டே இருக்கும் போது ஒருத்தன் வராண்டா, ஆனா இவர் கிளவனாச்சு வேற யார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டே பாத்துட்டே இருக்கும்போது ஒரு ஆள் பேக் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறாரு. நீ அந்த ஆள் வந்துட்டான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பாஸும் வேகமா அந்த பணத்தை எடுத்துடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னால அவர் கொஞ்சம் பதட்டப்படுறாரு. பேக் தூக்கிட்டு போகும்போது அவர் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. பயந்து ஓடி போறாரு. ஆனா சாதாரண ஆள் தான், ஓரமா போயிடுறாரு. இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்பவும் பையன் தூக்கிட்டு ஓடி போறாரு. போலீஸ்
போலீஸ் பாக்குற மாதிரியே இவருக்கு ஒரு ஃபீல் வருது. பயந்து போய் மூச்சு அடிக்குது. ஒரு இடத்துல உட்காடுறாரு. சரி இங்க இருந்து போயிடலாம், இந்த பணம் நமக்கு தான் நினைச்சிட்டு தைரியமா அதை எடுத்துட்டு ஓடும் போது கார் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. தலையில பயங்கரமா அடிபட்டுட்டு ரத்தம் ஊத்துது. இப்ப டக்குன்னு அவர் எழுந்து இங்க இருந்து போயிடலான்னு படிக்கட்டுல இறங்குறாரு. அங்கேயே மயக்கம் போட்டு இறந்தும் போயிடுறாரு. இனிமே பாஸ் கிட்ட இருந்து தகவல் வரலன்னு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நான் தகவல் எதுவுமே கொடுக்கலன்னா அந்த பொண்ணை வேற இடத்துல விட்டுருன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்திருப்பாரு. அந்த அட்ரஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணு அப்பா நம்மள பாக்கதான் போறாரு, வந்துட்டாருன்னு நினைச்சு ஆர்வமா போவானா ஒரு இடத்துக்கு போற. அந்த இடத்துல குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போய் குழந்தையோட ஆர்கன்ஸை விக்கிற கும்பல் அது. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாரு. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரியாது. அங்க நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அதுல அங்க வந்து ஆட்களும் இந்த பையனுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணை விடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே அங்க அந்த லேடியோண்டே இந்த பொண்ணுக்கு என்னடா 7 வயசு ஆகுது, பெரிய பொண்ணா இருக்கும் போல, நம்மள ஏமாத்திட்டான் போல, அவன் கிட்ட பேசுறான் போது நர்சரி ஸ்கூல்ல இருக்கிறவன் தான் இந்த இடத்துக்கு இந்த பொண்ணை அனுப்புன்னு சொல்லி பாஸ் கிட்டே சொல்லியிருப்பான். அந்த ஆட்கள் கால் பண்ணி பார்த்தா அவன் போன் எடுக்க மாட்டேன்டா. பாத்தியா அவன் நைஸா அந்த 11 வயசு பொண்ணை என் பக்கம் தள்ளி விட்டான். சரி இந்த பொண்ணோட பிளட் குரூப் என்னன்னும் போது பி பாசிட்டிவ். என்னடா இது, இந்த ரத்தம் கூட வேலைக்கு ஆகாதே. சரி வேற வழியில நம்ம பணம் வர கொடுத்துட்டு அந்த பொண்ணை இங்கே வச்சிடலாம், வேற ஏதாவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரிய பயந்துட்டே இருப்பாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு குடிக்கிற ஜூஸ்ல வைன் ஊத்தி கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு குடிச்சிட்டு லைட்டா கேர சுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோ நீங்க வந்து போப்பா, மத்ததான் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போது ஹீரோ போகாம இருப்பாரு. நான் பாப்போ மத்ததான் நாங்க பாத்துக்கிறோம், தலைவருக்கு நாங்க பேசிக்கிறோம், நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோங்க வந்து போவாரு. அந்த பொண்ணு போகாதுன்னு சொல்லி குடிப்பா. உன் அண்ணன் எங்கேயும் போல, இங்கதான் இருப்பாரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்ப ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு போனா அவரோட தங்கச்சி எங்க அக்கா எங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது ரூம்ல போய் சைலண்டா உட்கார்ந்துருவாரு. இப்போ அந்த கோட் இருக்கும், அந்த கோட்டை அந்த பொண்ணு தான் வாஷ் பண்ணி காய வச்சு உள்ள வச்சிருப்பா. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணை விட்டோன்ட்டுமேன்னு சொல்லி வெறுப்பா இருக்கும். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இப்ப அந்த பொண்ணை தேடி போறாங்க. ஆனா அந்த பொண்ணை அங்க வந்து ஆட்கள் வண்டியில ஏத்திட்டு எல்லா குழந்தையும் விக்கிறதுக்காக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ சைக்கிள் மூலியமா அந்த வண்டியை அவரு லாக் பண்றாரு. டேய் யாரா நீ, எதுடா இவ்வளவு வேகமா வர, போட ஓரமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சண்டை போட்டு எப்படி அந்த வண்டியில ஏறி அந்த ஆளையே தள்ளி விட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போறாரு. திரும்ப ரிட்டர்ன் வராரு. ஏன்னா அவரோட சைக்கிளை விட்டுட்டாராம். சைக்கிளை வச்சுட்டு திரும்ப வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு கடைக்கு நல்ல வண்டியை விட்டுறாரு. அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வர்றாரு. ஆனா அந்த பொண்ணு அவரை பார்த்தோன்னே செமையா கோபப்படுறா. பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. அவரும் வண்டியில உட்கார வைக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த வைன் குடிச்சனால செட் ஆகாம வாமிட் பண்ணிட்டு இருப்பா. அவர்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் தேடுவாரு. எல்லாமே பழைய மருந்து. அதனால மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்கிட்டு இருக்கிற கேப்ல அந்த பொண்ணை மயக்கமா பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோட தங்கச்சும் நம்ம கல்லாக விளையாடலாம், என்கிட்ட கல் இருக்கணும் போது அதுக்கு 5 கல் வேணுமே, கம்மியா இருக்கணும் போது சரி நான் கல் எடுத்துட்டு வரேன், முன்னால அப்படியே போக முடியும், வீடு தான் லாக்ல இருக்கணும் போது இல்ல அண்ணன் போகும்போது கதவு திறந்து வச்சுட்டே போயிட்டு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ கல் எடுத்துக்கிட்டு இருக்க கேப்ல இந்த பொண்ணு நம்ம கண்ணா வச்சு விளையாடலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுவா. இப்ப ஹீரோ மருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. அந்த பொண்ணு இல்ல. பார்த்துட்டு போன அவரும் டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த பொண்ணை தேடி அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற புல்லு எல்லா பக்கமும் தேடி பார்த்து போய்கிட்டே இருக்காரு. இங்க அந்த பொண்ணு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் போது அங்க அந்த தெருவுல ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு போவாரு. அவர்கிட்ட போய் நிறுத்திட்டு என்ன காப்பாத்துங்க, இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னும் போது அவர் செம்ம போதையில இருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷனா, இதுமா அப்படி பேய் மாதிரி இங்க ஓடி வர? ஆமா யாரு நீ, எங்கது வர அப்படின்னும் போது என்ன ஒருத்தங்க கடத்திட்டாங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷனை விட்டுறீங்களான்னும் போது நானே ஒரு போலீஸ் தான் பாய், நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட கையை பிடிக்கும் போது அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடும். குடிகார பையில தள்ளுற அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு திரும்பவும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. இப்போ அவரு போலீஸ்க்கு கால் பண்ணுவார். அதே இடத்துல இங்க ஹீரோவும் பதறி போய் எல்லா இடத்துலயும் வேகமா தேடிக்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த பொண்ணு ஓடி போய் கால் தவறி கீழே விழுந்துருவா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியும். பிரம்மன் நினைச்சிட்டு திரும்பி பார்ப்பாரு. அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு கால் அடிபட்டிருக்கோ வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா அந்த பொண்ணு சுத்தி பார்ப்பாரு. இப்ப அந்த பொண்ணு சிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஹீரோ கோவம் வந்துடும். என்னை விட்டுட்டு தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நகரமா இருப்பாரு. சரி வா போலாம் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோ புடிச்சிட்டு வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுவான். இங்க அந்த குடிகாரரும் மயக்கத்துல இருக்கும் போது போலீஸ் வந்துருவாங்க. சார் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்றத கேட்பாங்க. சொல்ல போனா இவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். இன்னைக்கு ஒரு பயமா குடிச்சிருப்பாரு. அந்த லேடியும் சரி இப்படி போத தலைக்கேற அளவுக்கு குடிப்பீங்க அப்படின்னமோ நான் என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு நாள் தான் குடிச்சேனமோ. சரி பொண்ணை பாத்தீங்க நீங்களே உண்மையானமோ. ஆமாமா இங்க ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்தா, எவ்வளவு வயசு இருக்கும், ஒரு 10 வயசு இருக்கணுமோ. சரி சார் நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க, ஏதாவது பொண்ணு காணாம போயிருக்கா ரிப்போர்ட் செக் பண்ணுங்க, நான் தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேடி பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோட வீட்டுக்கிட்ட போயிருவாங்க. இங்க அந்த பொண்ணு வாஷ்ரூம்ல இருப்பா. ஹீரோ வெளியே கை தட்டிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அந்த போலீஸ் நீங்க எங்கதான் இருக்கீங்களா, இங்க ஏதாவது பொண்ணு காணாம போனது பத்தி தெரியுமா, ஏதாவது பொண்ணை பாத்தீங்களான்னும் போது ஹீரோ பதறிக்கிட்டே இருப்பாரு.
இருப்பாரு. அதே நேரத்துல ஹீரோட தங்கச்சி இந்த நேரம்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு உள்ளதான் இருக்கான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் கதை ஓபன் பண்ணா பாப்பா. ஆனா ஹீரோவன் திறக்க வேணாம்னு புடிச்சிட்டே இருப்பாரு. இப்ப கதவு திறக்கும் போது எங்க போலீஸ் பாத்துருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள தள்ளி விடும் போது அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. டே திருட்டு பையில நீ தான் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வருவாங்க. ஆனா அதுக்குள்ளே ஹீரோ அவங்களுக்கு ஒரு ஸ்மாக்க போட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. இப்ப அடிப்படும் போது அந்த கேப்லங்க அந்த பொண்ணும் கல்லு கிடைச்சிச்சுக்கா விளையாடலாமா அப்படின்னும் போது விளையாடலாம் இன்னொரு கல் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு தெரியாம அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பயங்கரமா பொருள் அவங்க மேல விழுந்த பிறகு போலீஸ் மூச்சு பேச்சு இல்லாம இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ பயந்து போயிருவாரு. இப்ப அந்த குட்டி போனோம் சரி விடு நம்ம பாத்துக்கலாம் சொல்லி அவங்க பின்னாடி இருக்க தோட்டத்திலே மண்ணை தோண்டி இந்த போலீஸ புதைச்சிருவாங்க. ஹீரோக்கு நைட் எல்லாம் தூக்கம் வராது, பயந்துகிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு ஹீரோக்கு சப்போர்ட்டா இருப்பா. இங்க அந்த குழந்தைய கிட்னாப் பண்ண அவங்களோட வேன் எடுத்துட்டு போய் கடை கிட்ட நிறுத்திடுவாரு ஹீரோ. கடையை விட்டு வெளியே வந்த கடைக்காரரும் என்னடா என் கடைக்கு வெளியே வேன் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி வேன் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா குழந்தைங்களும் அவங்க போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இங்க அந்த குழந்தைங்களை கடத்தின கும்பல் கிட்ட நர்சரி ஸ்கூல் ஆட்கள் வருவாங்க. என்னடா நடந்துச்சு, ஒரு பொண்ணு உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதான்னு போது இங்க பாரு அவன் வருவான்னு எனக்கு எப்படா தெரியும், அந்த பைத்தியக்காரன் வந்து என்னை தள்ளி விட்டுட்டான், என் கையில வேற அடிபட்டுச்சு, எனக்கு வயசானனால அவன் என்னால அடிக்க முடியல, இல்லன்னா வச்சுக்கோயேன் அவனை அடிச்சு காலி பண்ணிருப்பேன் போது இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு, குழந்தைங்களை மட்டும் விட்டுரு அப்படின்னும் போது சரி அவன் வீடு இங்கதான் இருக்கு நான் கேள்விப்பட்டேன், நீங்க போய் அந்த பொண்ணுங்க தான் இருந்தா கூட்டிட்டு வாங்க, நம்ம ஆல்ரெடி போட்டு டீல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ஹீரோட கிராமத்தை தேடி போவாங்க. அப்படி தேடி போகும்போது அவங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட என்னோட தம்பி காணாம போயிட்டான், அவன் இங்கதான் இருப்பான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமானும் போது அந்த பாட்டி அட்ரஸ சொல்லிடுவாங்க. அதனால காலையில அந்த பொண்ணோட நோட் புக் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த நோட் புக்ல ஸ்கூலோட அட்ரஸ் இருக்கும். அந்த ஸ்கூல் கிட்ட கூட்டிட்டு போனா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடான்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா உட்கார வச்சுட்டு ஸ்கூல் கிட்ட பஸ்ல போவாங்க. அவருக்கு தூக்கமா வந்துடும், அந்த பொண்ணு மேலே படுத்து தூங்கிடுவாரு. இங்க அந்த ரெண்டு அடையாட்களும் ஹீரோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டு கதவு தட்டுவாங்க. பார்த்தா ஹீரோட தங்கச்சி இருக்கும். ஹீரோட தங்கச்சி அவங்க அந்த பொண்ணு நினைச்சு கடத்தலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு என் அண்ணனும் என் அக்காவும் வெளியே போயிருக்காங்க போது ஓ உங்க அண்ணன் அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிருக்கானா, அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை வச்சு அவனை நான் புடிக்கிறேன்னு சொல்லி அந்த பாப்பா கிட்ட சாக்லேட் கொடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு போக பாப்பாங்க. அப்ப பின்னாடி சத்தம் கேட்கும். எவ்வளவு பின்னாடி சத்தம் கேதுன்னு பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் மயக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. அவங்க மண்ணை தோண்டிட்டு இருப்பாங்க. ரெடி அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு தோண்டி ஹெல்ப் பண்ணி பார்த்தா அவங்க போலீஸ்ன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும். டே நேக்காங்க எஸ்கேப் ஆகணும்டான போது அவங்க எங்க கை பிடிச்சிருவாங்க. டே குழந்தைய விட்டுட்டு எங்கேயா இருந்தாலும் ஓடி போங்க அப்படின்னும் போது குழந்தைய விட்டுட்டு அவங்க வேகமா அங்க வந்து ஓடி போயிடுவாங்க. இங்க ஹீரோவும் ஸ்கூல் கிட்ட அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் விட்டுருவாரு. அந்த வாசல்ல இருக்கும் போது அந்த பொண்ணோட டீச்சரை அந்த பொண்ணு பாத்துருவா. அவங்க டீச்சரும் வேகமா ஓடி வந்துருவாங்க. அவங்க டீச்சரை பாக்குறதுக்காக ஹீரோட கையை விடுன்னு சொல்லுவா. ஆனா ஹீரோ கையை விடாம கெட்டியமா பிடிச்சிட்டு இருப்பாரு. என்ன விடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேகமா அந்த டீச்சரை கட்டி பிடிச்சா வழுதுட்டு இருப்பா. அந்த டீச்சரும் பாத்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவை பார்த்து அவங்களும் அவன் தான் அந்த கிட்னாப்பரா, உனக்கு கடத்திட்டு போனானா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு பயம் வந்துடும். எங்க போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு எதுவுமே சொல்லாம சைலண்டா இருப்பா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணோட அப்பா அம்மா அண்ணன் வந்துருவாங்க. அவங்க வந்த பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பொண்ணு கேஷுவலா அந்த பொண்ணு நின்னுகிட்டு இருப்பா. இங்க ஹீரோவும் செம்ம கோவம் அவருக்கு. அந்த பொண்ணு வாஷ் பண்ணி கொடுத்த அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல நின்னுறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்ப படத்தோட லாஸ்ட் சீன்ல அவங்க ஒன்னா இருந்த அந்த போட்டோவையும் ஹாப்பியான மெமரிஸும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. படத்தோட எண்டில் அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட ஹீரோ தான் கடத்தினான்றத சொன்னாலா இல்லையா? இப்போ ஹீரோ வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற போலீஸ் ஹீரோவை பிடிச்சிருவாங்க. அப்படி ஹீரோவை பிடிச்சா அவரோட தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியோடய இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பட் படம் பாக்குற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற ஒரு ரிலாக்ஸான படம் தான் இது. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்க சந்திக்கு வரேன். Until then, bye bye.